Hi students, நான் உங்க வெற்றிக்கார கண்டலேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா EEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இந்த 3 கோர்சஸ் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 40 இன்ஜினியரிங் காலேஜஸை பிரான்ச்சஸ் வைஸாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் தனித்தனியாக 40 காலேஜுகளை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கல்லூரியில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம காமிக்கக்கூடிய எந்த கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக அந்த கல்லூரியை நேரில் போய் பார்த்துட்டு வெறும் ஃப்ரண்ட் ஆஃபீஸை மட்டும் பார்க்காதீங்க, அந்த கல்லூரியை முழுமையாக சுற்றி பாருங்கள். முக்கியமாக நீங்கள் என்ன பிரான்ச்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ அதோடைய ஃபேக்கல்ட்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், ஒர்க் ஷாப், லேப்ஸ் எல்லாமே இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கடந்த 3 வருடங்களுக்கான பிளேஸ்மெண்ட் டேட்டாவை பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணுங்கள். சரியா? சரி சார், இந்த ரேங்கிங்கை எப்படி சார் நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கடந்த வருடம், அதாவது 2024ஆம் ஆண்டு இந்த குறிப்பிட்ட பிரான்ச்சஸில் அந்தந்த கல்லூரிகளில் சேர்ந்துருப்பாங்க இல்லையா மாணவர்கள், அதில் ஓப்பன் கேட்டகரி ஓசி கேட்டகரியில் வரக்கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் நம்ம இந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் தாராளமாக நம்பலாம். நீங்கள் கிராஸ் செக் பண்ணுறதுனா கூட தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? இப்போ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிவிலுக்கான முதல் 40 இடங்கள் இருக்கக்கூடிய கல்லூரிகளை பார்த்தலாம். அது 40வது இடத்துல 1-4, அதாவது ஃபஸ்ட்டு பாருங்களேன் ரேங்க், அடுத்து கவுன்சிலிங் கோட், அடுத்து காலேஜ் நேம் அண்ட் டீட்டெயில், அதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட், கட் ஆஃப் நான் இருக்குது. கட் ஆஃபில் நீங்கள் வேணும்னா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? நான் இப்போ டேரெக்டாக இதை மட்டும் சொல்லிடுறேன். சரியா? 40வது இடத்துல 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது. 39வது இடத்துல 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். 38வது இடத்துல 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கீழக்குயில்குடி மதுரையில் இருக்குது. அடுத்து 37வது இடத்துல 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இதுவும் மதுரையில் தான் இருக்குது. அடுத்து 36வது இடத்துல 4960 மெப்கோஸ் லெங்க் காலேஜ், இது வந்து சிவாசியில் இருக்குது, அதாவது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது 35வது இடத்துல 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து 34வது இடத்துல 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து 33வது இடத்துல 2369 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி. அடுத்து 32வது இடத்துல 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் சென்னை. அடுத்து 31வது இடத்துல 2736 டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து 30வது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5910 பிஎஸ்என்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், திண்டுக்கல் டு பழனி ரோட்டில் இருக்குது. 29th பிளேஸில் 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது. அடுத்து 28வது இடத்துல 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து 27th பிளேஸில் 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அதாவது சென்னைன்னு வச்சுக்கோங்க. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் எல்லாத்தையும் சென்னைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சென்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 26வது இடத்துல 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் சென்னையில் இருக்குது. 25th பிளேஸில் 1113 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து 24வது இடத்துல 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ரிச்சி, இது வந்து ட்ரிச்சியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூஷன் காலேஜ், ஃபீஸ் கொஞ்சம் மினிமலாக இருக்கும். அடுத்து 23வது இடத்துல 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது ட்ரிச்சிலையும், இதுவும் ட்ரிச்சியில் இருக்குது. அடுத்து 22வது இடத்துல 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 21வது இடத்துல 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய SVCA. சரிங்களா? அடுத்து 20வது இடத்துல 2722 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து 19வது இடத்துல 2709 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், இது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அடுத்து 18வது இடத்துல 2710 கற்பம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். அடுத்து 17வது இடத்துல 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அடுத்து 16வது இடத்துல 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. அடுத்து 15வது இடத்துல 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இது ஃபஸ்ட்டு கேம்பஸ். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, செகண்ட் கேம்பஸ், இது ஃபஸ்ட்டு கேம்பஸ், இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. 14வது இடத்துல 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அடுத்து 13வது இடத்துல 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து 12வது இடத்துல 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. அடுத்து 11வது இடத்துல 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்து 10வது இடத்துல 5901 அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது காரைக்குடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து 9வது இடத்துல பிஹெச்இ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஹெச்இயுடைய இன்னொரு கேம்பஸ் பிஹெச்இ ஐடெக்னு சொல்லுவோம், இது வந்து 9வது இடத்துல இருக்குது. 8வது இடத்துல 1219
ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ ஸ்ரீபெரும்புதூர், இது வந்து இன்னொரு கேம்பஸ். 7th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி GCT கோயம்புத்தூர். 6th பிளேஸில் பார்த்தீங்கன்னா 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. அடுத்து 5th பிளேஸில் பார்த்தீங்கன்னா 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது CITன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில். 4th பிளேஸில் 5008 தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. அடுத்து 3rd பிளேஸில் 1315 சிவசுப்ரமணிய SSN காலேஜ், இதுவும் சென்னையில் இருக்குது. 2nd பிளேஸில் 2006 PHG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது கோயம்புத்தூரில் இருக்குது. 1st பிளேஸில் CEG இருக்குது, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட டிபார்ட்மெண்ட் கல்லூரி. MIT எங்கடான்னு கேட்காதீங்க, MITயில் சிவில் இல்லை, சரியா. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்துலாம். 46வது இடத்துல 2731 RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 45வது இடத்துல 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. அடுத்தது 44வது இடத்துல 1422 SRM வல்லியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. அடுத்து 43வது இடத்துல 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. அடுத்து 42வது இடத்துல 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. ஸோ இது சொல்லிட்டேன்ல, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சொன்ன மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை, சரியா. ஸோ 41வது இடத்துல 18 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம். 40வது இடத்துல 2369 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி. 39வது இடத்துல 5910 PSNA திண்டுக்கல். அடுத்து 38வது இடத்துல 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, அதாவது திருச்சி. 37வது இடத்துல 2736 டாக்டர் NGP கோயம்புத்தூர். 36வது இடத்துல 5960 மெப்கோ விருதுநகர். 35வது இடத்துல 1216 சவிதா சென்னை. அடுத்து 34வது இடத்துல 2735 கற்பகம் கோயம்புத்தூர். அடுத்து 33வது இடத்துல 1304 ஈஸ்வரி சென்னை. அடுத்து 32வது இடத்துல 2706 டாக்டர் மகாலிங்கம் கோயம்புத்தூர். அடுத்து 31வது இடத்துல 5986 வேலம்மாள் மதுரை. 30வது இடத்துல 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி. 29வது இடத்துல 1516 தந்தை பெரியார் வெள்ளூர். 28வது இடத்துல 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. அடுத்து 27வது இடத்துல 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி. 26th பிளேஸில் 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். அடுத்து 25வது பிளேஸில் 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி, அதாவது பர்கூரில் இருக்குல்லது அது. 24வது இடத்துல 2711 கொங்கு ஈரோடு. 23வது இடத்துல 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா, இதுவும் கோயம்புத்தூர். 22வது இடத்துல 2722 ஸ்ரீ கிருஷ்ணா கோயம்புத்தூர். 21வது இடத்துல 2739 ஸ்ரீ ஈஸ்வர் கோயம்புத்தூர். 20வது இடத்துல 1450 லொயலா ஐக்கம் சென்னை, சரி. அடுத்து 19வது இடத்துல 2702 பன்னரி ஈரோடு. அடுத்து 18வது இடத்துல 2710 கற்பகம், அதுவும் கோயம்புத்தூர். 17வது இடத்துல 1113 RMK திருவள்ளூர். 16வது இடத்துல 2709 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. அடுத்து 15வது இடத்துல 2764 KPR கோயம்புத்தூர். 14வது இடத்துல 1211 ராஜலட்சுமி RECன்னு சொல்லுவோம் இல்லையா, அது காஞ்சிபுரம். 13வது இடத்துல 4974 GCE திருநெல்வேலி. 12வது இடத்துல 5901 அழகப்ப செட்டியார் காரைக்குடி. அடுத்து 11வது இடத்துல 2718 ஸ்ரீகிருஷ்ணா குனியமுத்தூர் கேம்பஸ் கோயம்புத்தூர். 10வது இடத்துல 2615 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து 9வது இடத்துல 1399 CIT சென்னை. அடுத்து 8வது இடத்துல 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 7வது இடத்துல 2005 GCT கோயம்புத்தூர். 6வது இடத்துல 5008 தியாகராஜா காலேஜ் மதுரை. அடுத்து 5வது இடத்துல 2377 PHG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 4வது இடத்துல 2007 CIT கோயம்புத்தூர். 3வது இடத்துல 1315 SSN கோயம்புத்தூர். 2வது இடத்துல 2006 PHG CT. அடுத்து 1வது இடத்துல 1 யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ், சரியா. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்துலாம். 51வது இடத்துல 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சென்னை. 50வது இடத்துல 2731 RVS கோயம்புத்தூர். 49வது இடத்துல 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ் மதுரை. 48 5910 PSNA திண்டுக்கல். 47 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. 46வது இடத்துல 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. 45வது இடத்துல 2369 GCE, இது வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி. 44வது இடத்துல 2736 டாக்டர் NGP கோயம்புத்தூர். 43வது இடத்துல 2618 சோனா சேலம். 42வது இடத்துல 1422 SRM வல்லியம்மை சென்னை. 41வது இடத்துல 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ் திருநெல்வேலி. 40th பிளேஸில் 4960 மெப்கோ சிவகாசி. 39th பிளேஸில் 1516 சந்தை பெரியார் வெள்ளூர்.
38வது இடத்துல 2735 கற்பகம் கோயம்புத்தூர். 37வது இடத்துல 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி. 36வது இடத்துல 4962 என்ஐசி அதாவது நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி கோவில்பட்டி டிஸ்ட்ரிக்ட். சரி, கோவில்பட்டியில் இருக்குது, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில். சரியா? 35th பிளேஸில் 2706 டாக்டர் மகாலிங்கம் கோயம்புத்தூர். 34th பிளேஸில் 3465 ஜிசிஇ திருச்சி. 33rd பிளேஸில் 1304 ஈஸ்வரி சென்னை. 32nd பிளேஸில் 1216 சவிதா சென்னை. 31வது இடத்துல 27351 கேஜிஐஎஸ்எல் கோயம்புத்தூர். 30வது இடத்துல 5986 வேலம்மாள் சென்னை மதுரை. 29th பிளேஸில் 1419 ஸ்ரீ சாய்ராம் சென்னை. 28th பிளேஸில் 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா கோயம்புத்தூர். 27வது இடத்துல 2709 ஜிசிஇ ஈரோடு. அடுத்து 26வது இடத்துல 2603 இதுவும் ஜிசிஇ கிருஷ்ணகிரி பர்கூர். 25th பிளேஸில் 2025 ஆர்இசி கோயம்புத்தூர். 24th பிளேஸில் 2711 கொங்கு ஈரோடு. 23rd பிளேஸில் 2710 கற்பகம் கோயம்புத்தூர். 22nd பிளேஸில் 4974 ஜிசிஇ திருநெல்வேலி. 21st பிளேஸில் 2722 ஸ்ரீகிருஷ்ணா கோயம்புத்தூர். 20th பிளேஸில் 2702 பன்னாரி ஈரோடு. 19th பிளேஸில் 1432 ராஜலட்சுமி காஞ்சிபுரம். 18th பிளேஸில் 1113 ஆர்எம்கே திருவள்ளூர். 17th பிளேஸில் 5901 அழகப்ப செட்டியார் சிவகங்கை. 16th பிளேஸில் 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீபெரும்புதூர். 15th பிளேஸில் 2764 கேபிஆர் கோயம்புத்தூர். 14th பிளேஸில் 1450 லயோலா ஐகாம் சென்னை. 13th பிளேஸில் 1211 ஆர்இசி சென்னை. 12th பிளேஸில் 2718 ஸ்ரீகிருஷ்ணா எஸ்கேசிஇடி கோயம்புத்தூர். 11th பிளேஸில் 2739 ஸ்ரீ ஈஸ்வர் கோயம்புத்தூர். 10th பிளேஸில் 2615 ஜிசிஇ சேலம். 9th பிளேஸில் 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 8th பிளேஸில் 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. 7th பிளேஸில் 2005 ஜிசிடி கோயம்புத்தூர். 6th பிளேஸில் 5008 தியாகராஜா மதுரை. 5th பிளேஸில் 2377 பிஏஜி ஹைடெக் கோயம்புத்தூர். 4th பிளேஸில் 2007 சிஐடி கோயம்புத்தூர். 3rd பிளேஸில் 1315 எஸ்எஸ்என் சென்னை. 2nd பிளேஸில் 2006 பிஏஜி சிடி கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் சிஇஜி அஸ் யூஸ்வல் சிஇஜி தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ காமிச்சிருக்க லிஸ்ட்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.